ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் எப்படி கருவாட்டு குழம்பு செய்கிறேன் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து எப்போவாவது வைப்பேன். இப்போ கன்சீவாக இருக்கனால இப்போ அடிக்கடி வைக்கிறதில்ல. ஸோ அன்றைக்கி வீக் டேஸ் வீட்டில் இருந்தாங்கன்னு சொல்லி நான் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து நெய்த்துளி நெத்திலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மண்டையும் வாழையும் வந்து நல்லா கிள்ளிட்டு அந்த குடல்லாம் வந்து வந்துடணும். அப்போ தான் வந்து கசக்காமல் இருக்கும். நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு ஒரு அரை மூடி தேங்காய்லாம் அரைவாசியுமே ஒரு பல்லாரி ஒரு தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேன். எங்களுக்கு வந்து 2 பேர் தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு இந்த குவான்டிட்டி ரொம்ப அதிகம்தான். ஸோ நிறைய காய்கறியெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதனால நான் அளவளவாக தான் செய்கிறேன். ஸோ இப்போ வந்து அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்து 2 ஸ்பூன் ஆயில் போட்டு புளிக்குழம்பு வச்ச எப்போவுமே வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணணும். வெந்தயம் வந்து கருக விட்டுறக்கூடாது. வெந்தயத்தை போட்டுட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தழை எல்லாம் வந்து போட்டு நல்லா வணக்கி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து வாழைக்காய் கத்திரிக்காய் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா நான் வந்து தாளித்து விட்டுட்டு அரைச்ச பேஸ்ட்டெல்லாம் அதில் ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3ஐயும் வந்து ஆட் பண்ணி ஒரு கொதி வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச புளியை வந்து இதில் ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து குழம்பு ஸ்டார்டிங்லேயே நான் ஊற வச்சிட்டேன். ஸோ கரெக்டாக இருக்கும். நம்ம இது ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ஊறி கரெக்டாக வரக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுமே நம்ம வந்து கருவாட்டையும் நான் வந்து மாங்காய் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த மாங்காய் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருவாட்டோட எசன்ஸு அந்த புளிக்குழம்போட அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து கருவாடு கூட பிடிக்காது. இந்த மாங்காய் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க.